சாமியோட முகம் தெரியாது, நம்ம கண்டு கழிக்க முடியாது. அதற்கு இந்த விளக்கை வச்சு காமிப்பார். நம்ம சாமியை பார்த்து நல்ல மன நிம்மதியாக கும்பிடலாம். அதற்காக தான் சரவிளக்கு என்று பெயர். இப்படி திரும்பி பார்த்தா கொடுக்காப்புளி காய். தாத்தா இந்தாங்க, தீபாவளிக்கு முன்னாடி ஆயுத பூஜைக்கு முன்னாடி வெட்டின ஓலை. என்ன நீங்கள் செய்யலான் இருக்கீங்க? என்ன செய்யலாம்? கொடுக்காப்புளி காய் செய்வோம். சரி, ஓகே, வெட்டுங்க. ஆமாம், இப்போ வெட்ட போகிறது கொடுக்காப்புளி காய். அதை இப்படி ஓலையை பகிர்ந்து எடுக்கணும். நீராக சைஸ் பண்ணி கொண்டாடணும். ஓலையில் ஒரு பாகம்தான். கத்தி ஒரு பாகம். அதாவது தாத்தா, இது பச்சை ஓலையிலையும் செய்யலாம்ல? செய்யலாமே. ஏன் இதுவும் செய்யலாம்? ஏன் இல்லை, கேட்குறேன். அதாவது இதெல்லாம் சமமாக கிழித்து வரணும். பிறகு தாத்தா, கத்தியால் தான் கட் பண்ணணுமா என்ன? கத்தியாலேயே தான் கட் பண்ணணும். சமமாக வரணும். கத்தி கொடுங்க. வர்றேன். இந்த ஓலையை இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருக்கலாம், பரவாயில்லை. அதாவது இப்படி சுருட்டணும். மூணுத்தையும் ஃபஸ்ட்டில் கரெக்டாக சுருட்டி கொண்டாடணும். இப்படி சுருட்டி கொண்டாந்து திரும்ப இப்படி விடணும். இதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதை கொண்டாடணும். கொண்டாந்து இதையும் குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கிடணும். கார் வருது, எங்கிட்ட வாங்க. பார்த்தேன். அப்படியே இதை இப்படி திரும்ப இப்படி மடிக்கணும். கடைசி வரையிலுமே இந்த ஓலையை மடித்து தான் கொண்டாடணும். மடித்து தான் பதப்படுத்தி கொண்டு வரணும். இந்த அடியில் உள்ளதை விட்டுட்டு அந்த மூணை மட்டும் ரவுண்டில் சுற்றிட்டே வரணுமா தாத்தா? அந்த மூணு ரவுண்டு இல்லை, இது விட்டோம். இது எப்படியே இருக்க வேண்டியதுதான். கரெக்டாக எப்படி சுற்றி கொண்டாடணும். இதையும் கூட ரொம்ப கூட்டிட்டு இந்த கட்டி. ஏன் தாத்தா, ரொம்ப பெரிய ஓலையாக இருந்தால் இல்லை, மூணு ஓலையாக தான் கிழிக்கணுமா, இல்லை எத்தனை வேணும்? இதை செய்யலாம். இது வரைக்கும் 3 வந்திருக்கு.
பெரிய ஓலையாக இருக்கிறதுனால நீங்கள் இப்போ இதை கட் பண்ணுறீங்க இடையில. ம். வச்சுக்க. கை உள்ள குத்திக்கிறாரு. ம். கொண்டாந்தோமா என்ன இதை மட்டும் கழிச்சிருக்காதியன்னு சொல்லாதீங்க. இதுலேருந்து பிரிஞ்சுக்கிறோம். இது தானாக பிரிஞ்சு வரும். இதிலிருந்து பிரிவினைக்கு வரும். கொழுக்காப்புளி மரத்தில் பழையமாக வருமல்லவா, அதே காய் தான் இப்போ உருவாகிக்கிட்டு இருக்குது நம்ம கையில். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதே ஸ்டேஜுக்கு தான் வளைச்சி கொண்டாடணும். கொண்டுக்கிட்டு நம்ம வந்தோமே ஆனால் அது தானாக வளைஞ்சி கொடுக்கும். தானாகவே அது வளைஞ்சிக்கணும். நம்ம பிரட்டி அது மேலே சுற்றி வச்சுக்கிட்டு வரணும். இவ்வளவு தான் நாம் செய்யக்கூடியது. சூப்பராக இருக்குது தாத்தா. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பிறகு இதை ஒன்றா சேர்த்து அதாவது இது பிரியாத அளவுக்கு கொண்டாந்து இதில் கொடுத்து கரெக்டாக மடித்து டைட் பண்ணி நைஸாக முடிஞ்சிட வேண்டியது. பிறகு அது கொழுக்காப்புளி காய் திரும்ப கத்தியோடு அதாவது மரக்கிளையிலிருந்து பறித்த காய்கள் இது.
சூப்பராக இருக்குது தாத்தா. இப்படி பார்த்தா குறுக்காப்புளிக்கா திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். இதே திருப்புனா சரவிளக்கு தீபம். விசேஷ கோயில்களுக்கு தீபங்கள் சரவிளக்கு தீபம் செய்கிறோம் அல்லவா, அதே போன்று தீபமாக உருவாக்கலாம். 2 வேளைக்கும் இது கொடுக்காப்புளி காய். கொடுங்க. இப்படி பார்த்தா கொடுக்காப்புளிக்காய், இப்படி பார்த்தா விளக்கு. இந்த தீபம் ஏற்றுவாங்களே எப்படி? தூபம் ஏற்றுறது கோயில்களுக்கு சாமிகளுக்கு விசேஷமாக தீபம் சரவிளக்கு தீபம். எப்படியாப்பட்ட அர்ச்சகர்களும் இதை செய்வார்கள். நீங்களும் நன்கு கவனிப்பீர்கள். அபிஷேகம் செய்கிற போது இந்த சரவிளக்கு தீபம் இப்படி ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அதாவது தீபம் எதுக்கு சாமிக்கு செய்கிறார்கள் என்றால், இருட்டுக்குள்ளே நைட்டில் சாமி கும்பிடுவோம். அப்போ நம்ம சாமியோட முகம் தெரியாது, நம்ம கண்டு கழிக்க முடியாது. அதற்கு இந்த விளக்கை வச்சு காமிப்பார். நம்ம சாமியை பார்த்து நல்ல மன நிம்மதியாக கும்பிடலாம். அதற்காக தான் சரவிளக்கு என்று பெயர். இப்படி திரும்பி பார்த்தா கொடுக்காப்புளி காய். நன்கு கவனித்து நீங்கள் இப்போ வருங்கால இளைஞர்கள், மாணவ மாணவிகள், முதியோர்கள், எண்ணற்றம் உள்ளவர்கள் முன்னாடி படிச்சிருக்கலாம், ஆனால் சிந்தனை பண்ணி செய்யலாம். நம்ம படித்தது இதெல்லாம் கற்றுக்கிறதுன்னு செய்யலாம். இது நான் ஏதோ ஓரளவு செஞ்சேன். ஆசிரியர்களிருந்து கற்று நன்க கவனத்தோடவே இதுவரைக்கும் செய்து கொண்டு வருகிறேன். நீங்களும் இதை கண்டு நான் எப்படி செய்தேனோ அந்த அளவுக்கு செய்யும்படியாக நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.